விட்டு வழங்கப்பட்ட ஒப்பந்தங்கள் அனைத்தும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு மறைத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியினுடைய தூண்டுதலின் பேரில் தான் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் மக்கள் மன்றத்திற்கு என்னென்ன பணிகள் நடக்கிறதோ அதை வெளியிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக உங்கள் அத்தனை இந்த கூட்டத்தின் மூலமாக மாநகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கின்றேன். திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. அதில் பல்வேறு மர்மங்கள் இருக்கிறது. யாருக்கு ஒப்பந்தங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அது என்பது இணையத்திலே வெளியிட்டால் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகும். அது திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. மக்கள் மன்றத்திலே உடனடியாக இணையத்திலே இந்த மாநகராட்சியுடைய ஆணையாளர் அதை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். பிரச்சனை 2019ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது 2018ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சூயஸ் என்ற ஒரு நிறுவனம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் பல போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அதாவது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட எங்களது கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தெல்ல தெளிவாக ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டார்கள். அதாவது ஒரு சூயஸ் என்ற ஒரு நிறுவனத்திற்கு உலகத்திலே பொலிவியா என்ற ஒரு நாட்டில் கொச்சம்பா என்ற நகரில் குடிநீர் விநியோக ஒப்பந்தத்தை எடுத்த சூயஸ் நிறுவனம் அந்த கொச்சம்பா நகரில் மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பல்வேறு பணிகளில் பல்வேறு கட்டுப்பாடுகளை மிக கடுமையாக கடைபிடித்த காரணத்தினால் அந்த நிறுவனத்தை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சி போராட்டம் நடத்தி அந்த நிறுவனத்தை அடித்து விரட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு, உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிறுவனத்திற்கு, பல்வேறு விமர்சனங்களை செய்யப்பட்ட அந்த நிறுவனத்திற்கு கோவை மாநகராட்சியில் ஒரு ஒப்பந்தத்தை சுமார் 26 ஆண்டு காலத்திற்கு கோவை மாநகராட்சி நிர்வாகம் வழங்கியிருக்கிறது. குடிநீர் விநியோக ஒப்பந்தத்தை அதை ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களது கழகத் தலைவர் வலியுறுத்தினார், எச்சரித்தார். சட்டப்பேரவை கூட்டத்திலேயே அது சம்பந்தமாக அதை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லி நான் பேசினேன். கோவையிலும் பல கட்ட போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களது தோழமை கட்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி எங்களுடைய தோழமை கட்சிகள் அனைத்துமே பல கட்ட போராட்டங்கள் நடத்தினோம். சமூக ஆர்வலர்கள் பல பேர் அதை எதிர்த்தார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த திட்டத்தை இன்றளவும் மாநகராட்சி நிர்வாகம் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2018 பணி உத்தரவு வழங்கினாங்க. 4 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த குடிநீர் விநியோக ஒப்பந்தம் தொடர்பான உட்கட்டமைப்பு பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையாளர் அறிவிப்பு செய்தார். 2018, 2019, 2020 3 வருஷம் ஆயிருக்குங்க. என்னென்ன வேலைகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை இந்த மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மாநகராட்சியுடைய ஆணையாளர் அந்த திட்டத்துடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணுங்க. ஏதாவது மேல்நிலை தொட்டி கட்டுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்களா, என்ன பண்ணியிருக்கிறீங்க, அதற்குண்டான என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அது மட்டுமல்ல, பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாங்கள் தொடர் போராட்டங்களை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.